ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு 2வது தசகத்தில் 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். நிஷ்காமம் நியதஸ்வ தர்மச்சரணம் யத்கர்ம யோகாபிதம் தத்தூரேத்ய பலம் யதௌபனிஷத ஞானோபலப்யம் புனः தத்வவ்யக்ததயா சுதுர்கமதரம் சித்தஸ்ய தஸ்மாத் விபோ த்வத்ப்ரேமாத்மக பக்திரேவ சததம் ஸ்வாதீயசி ஸ்ரேயசி. நாம் வார்த்தைகளை பிரித்து முதல்ல படிக்கலாம். நிஷ்காமம் நியதஸ்வதர்மச்சரணம் நிஷ்காமம் நியதஸ்வதர்மச்சரணம் யத்கர்ம யோகாபிதம் யத்கர்ம யோகாபிதம் தத்தூரேத்ய பலம் யதௌபனிஷத தத்தூரேத்ய பலம் யதௌபனிஷத ஞானோபலப்யம் புனः ஞானோபலப்யம் புனः தத்வவ்யக்ததயா சுதுர்கமதரம் தத்வவ்யக்ததயா சுதுர்கமதரம் சித்தஸ்ய தஸ்மாத் விபோ சித்தஸ்ய தஸ்மாத் விபோ த்வத்ப்ரேமாத்மக பக்திரேவ சததம் த்வத்ப்ரேமாத்மக பக்திரேவ சததம் ஸ்வாதீயசி ஸ்ரேயசி ஸ்வாதீயசி ஸ்ரேயசி. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். நிஷ்காமம் செயலில் பலனை எதிர்பார்க்காம செய்கிறது. நியதஸ்வ தர்மச்சரணம் தனக்கு விதிக்கப்பட்ட ஸ்வதர்மம், அந்த தன்னோட கடமைகளை செய்வது. இதுதான் யத் கர்ம யோகாபிதம், இதுதான் கர்மயோகம் என்று சொல்லப்படுகிறது. அது பலன் கொடுப்பது ரொம்ப நாளாகும் அப்படின்னு சொல்கிறார். எது தூரேத்திய பலம், அதிலிருந்து பலனை பெறுவதற்கு ரொம்ப நாட்கள் ஆகும். எது ஔபனிஷதக ஞானோபலப்யம், சரி உபனிஷதங்கள்லேருந்து பெறுகின்ற ஞானமாகிய அந்த ஞான யோகம், அந்த அடையிறது இருக்கு இல்லையா, அந்த ஞானத்தை அடைவது உபனிஷதங்கள் மூலமாக. அது என்ன அப்படின்னா புனக தத்து அவ்யக்ததையா, அது அதில் சொல்லப்படுற கருத்துக்கள்லாம் ரொம்ப ரொம்ப அப்ஸ்ட்ராக்டாக அவ்யக்தமாக, அதாவது சித்தஸ்ய சுதுர்கமதரம், மனசினால் கிரகிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் பிரபோ த்வத் பிரேமாத்மக, உங்ககிட்ட செலுத்துகின்ற பிரேமையாகிய பக்திகி, அந்த பக்தி மட்டுமே சததம் எப்பொழுதும் ஸ்வாதீயசி ஸ்ரேயசி, இனிமையாகவும் பெரும் நன்மையை தருவதாகவும் உள்ளது. இப்போ ஒவ்வொருவரையும் ஃபுல்லாக சொல்லலாம். நிஷ்காமம் நியத ஸ்வதர்மச்சரணம் யத்கர்ம யோகாபிதம் நிஷ்காமம் நியதஸ்வதர்மச்சரணம் யத்கர்ம யோகாபிதம் தத்தூரேத்ய பலம் யதௌபனிஷத ஞானோபலப்யம் புனः தத்தூரேத்ய பலம் யதௌபனிஷத ஞானோபலப்யம் புனः தத்வவ்யக்ததயா சுதுர்கமதரம் சித்தஸ்ய தஸ்மாத் விபோ தத்வவ்யக்ததயா சுதுர்கமதரம் சித்தஸ்ய தஸ்மாத் விபோ த்வத்ப்ரேமாத்மக பக்திரேவ சததம் ஸ்வாதீயசி ஸ்ரேயசி த்வத்ப்ரேமாத்மக பக்திரேவ சததம் ஸ்வாதீயசி ஸ்ரேயசி. இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். 8வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ பட்டதிரிகள் கர்மயோகம்னா என்னது, ஞான யோகம்னா என்னது,
பக்தி யோகம் இவ்விரண்டை விட எந்த விதத்தில் சிறந்தது அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக அழகாக சொல்கிறார். குருவாயூரப்பா, விபோ, கர்மயோகம் என்பது தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை பலனை எதிர்பார்க்காம செய்கிறது. சாமானியர்களுக்கு பலனை எதிர்பார்க்காம செயல்படுறது ரொம்ப கஷ்டம். மேலும் இந்த கர்மயோகம் பலன் கொடுக்க நெடுங்காலமே ஆகும். பல ஜென்மங்கள் கூட ஆகலாம். அதுக்காகவே பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டி வரலாம். ஞான யோகங்கிறது உபனிஷதங்கள்லேருந்து பெறப்படுற ஞானத்தை ஆச்சாரியர்களோட துணை கொண்டு ஜீவாத்மாவோட இயல்பு எப்படிப்பட்டது, ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா இருக்கார் என்றெல்லாம் புரிந்து கொள்வது. இந்த ஞானம் அவ்யக்தமாக மறைபொருளாக இருப்பதால் இந்திரியங்களுக்கு புலனாகாது. மனசாலையும் சுலபமாக கிரகிச்சிக்க முடியாது. ஆனால் பக்தி யோகத்துக்கு என்ன செய்யணும்? குருவாயூரப்பா, உங்ககிட்ட பிரேமை, அன்பு செலுத்தணும், அவ்வளோதான். இது எந்த சிரமமும் இல்லாததுன்னு போன ஸ்லோகத்திலேயே சொல்லிட்டார் அவர், இல்லையா? ஆக பக்தி ஒன்றுதான் எப்போதும் இனிமையாகவும் பேரின்பத்தை அளிப்பதாகவும் உள்ளது என்று சொல்லி முடிக்கிறார் பட்டத்திரிகள்.